ஹாய் குட்டீஸ், இந்த வீடியோவில் நம்ம தமிழில் உள்ள உயிர்மை எழுத்துக்கள்லாம் பார்க்க போகிறோம். ஓகேவா? இந்த உயிர்மை எழுத்துக்களில் கா வரிசையில் உள்ள எல்லா எழுத்துக்களுமே நம்ம இப்போ பார்க்கலாம். முதல்ல உயிர்மை எழுத்துக்கள்லாம் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இக்கு என்ன எழுத்து? அது ஒரு மெய் எழுத்து. ஆ என்ன எழுத்து? அது உயிர் எழுத்து. அப்போ இக்கு கூட்டல் ஆ என்ன வரும்? கா அப்படின்னு வரும். அதை தான் நம்ம உயிர்மை எழுத்துன்னு சொல்கிறோம். இப்போ அது என்னென்னு ஒன்று ஒன்றா பார்க்கலாம் வாங்க. இக்கு கூட்டல் ஆ க, இக்கு கூட்டல் ஆ கா, இக்கு கூட்டல் இ கி, இக்கு கூட்டல் இ கி, இக்கு கூட்டல் உ கு, இக்கு கூட்டல் உ கு, இக்கு கூட்டல் ஏ கே, இக்கு கூட்டல் ஏ கே, இக்கு கூட்டல் ஐ கை, இக்கு கூட்டல் ஓ கோ, இக்கு கூட்டல் ஓ கோ, இக்கு கூட்டல் அவ் கவ். இப்போ நம்ம கா வரிசையில் ஆரம்பிக்கிற சொற்கள் எல்லாமே ஒன்று ஒன்றா பார்க்கலாம் வாங்க. க அப்படின்ற இடத்துல என்னென்னலாம் வார்த்தைகள்லாம் ஆரம்பிக்கும் சொல்லுங்கள் பார்ப்போம். க அப்படின்றதுல கண் அப்படின்னு வரும். கண், கரடி, கப்பல், கடிகாரம், கடல். அடுத்தது கா வரிசையில் ஆரம்பிக்கிற சொற்கள்லாம் பார்க்கலாம். காகம், காளான், காய்கறிகள். அடுத்தது கி வரிசை. கீழே என்னென்னலாம் வரும்? கிளி, கிணறு, கிண்ணம், கிழங்கு. அடுத்தது கீ வரிசை. கீரை, கீற்று, கீரி, கீதம். அடுத்தது கு வரிசை. குரங்கு, குழந்தை, குதிரை, குருவி, குயில். அடுத்தது கூ, கூடை, கூடு, கூரை வீடு, கூடாரம். அடுத்தது கே. கேல என்னென்னலாம் வரும்? கெளுத்தி மீன், கெண்டைக்கால், கெட்டி மேளம், கெட்டிக்காரன், சுட்டி பையன் கெட்டிக்காரன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதான். அடுத்தது கே. கேல என்னென்ன வரும்? கேள்விக்குறி, கேழ்வரகு, கேளிக்கை. அடுத்தது கை. கைபேசி, அதாவது மொபைல், நம்ம மொபைல் வச்சுருப்போம்ல கையில், அதான் கை. கைவினை பொருட்கள். அடுத்தது கோ. கொடி, கொசு, கொக்கு. அடுத்தது கோ. கோலம், கோழி, கோபுரம், கோவில். கா வரிசையில் கடைசி எழுத்து கவ். கௌதாரி, கௌளி. ஓகே குட்டீஸ், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.